இன்றைக்கி நம்ம வீட்டில் மிளகு ஜீரகம் சாப்பாடும் மீன் வறுவல் மீன் ஆணம் எல்லாமே தாங்க செய்ய போகிறோம். மீனை மேரினேட் பண்ணுறதுக்காக மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக அரைச்ச வெங்காயம் விழுது தக்காளி விழுது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், அடிப்பிடிக்காது. சாப்பாடு செய்கிறதுக்காக ஒரு பக்கம் வேலையாகிட்டு இருந்தது. மிளகும் ஜீரகமும் போட்டு இன்றைக்கி சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பலவு சாதம் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் ஆனம் காம்போக்கலாம். இந்த ஒரு பக்கம் மீன் ஆனத்துக்காக வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி ஆனத்துக்கும் எல்லாமே தாளித்து விட்டாச்சு. ஒரு பக்கம் அதெல்லாம் வெந்துக்கிட்டே இருக்க நாங்களும் அலினா கூட போய் விளையாண்டுட்டு செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த சாப்பாடு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. மிளகு ஜீரகம் போட்டு தாளித்து விட்டுட்டு ஆஸ் யூஷுவல் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு தாளிச்சிடணும். கொத்தமல்லி புதினா போடணும், கருவேப்பிலை போடக்கூடாது. சாப்பாடு எப்பவும் போல் செஞ்சு எடுத்துக்கலாம். தம்மில் போட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கு காம்போவாக மீன் ஆனம் வச்சோன்னா வேறு லெவலில் இருக்கும், ஹெவன் டேஸ்ட் தான். மீன் வந்து இன்றைக்கி நாங்கள் ஜிலேபி மீன் எடுத்திருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, அரோமாவும் நல்லா இருந்தது சாப்பிட்றது. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.